ஓம் சுராச்சாரி நமக. ஆமாம், அப்பாடா, உயிரோட தான் இருக்கேன். பொழைச்சிக்கிட்டு தானே. அப்பா, நான் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டேங்க. செத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அடடே, ஒரு சோசிக்காரர் சொன்னார் ஒரு மந்திரத்தை ஓத சொல்லி, அதை வேற மறந்துட்டுமே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணி அந்த மந்திரத்தை தேடி எடுத்து அப்புறமா சொன்னேன். அதுக்கப்புறம் தாங்க உசுறு வந்துச்சு. போடா, ரொம்ப நன்றி. செத்தவனையே பொழைக்க வச்சுட்டாரு. ஊரில் எத்தனையோ சோசிக்காரர் இருக்கான். நான் இந்த சோசிக்காரருக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தாரு பாருங்க. நம்ம முதலமைச்சருக்கு நன்றியோ நன்றி. இப்போ அவர் சொன்ன மந்திரம் தானே என்னை காப்பாத்துச்சு. நான் செத்துட்டுங்க. செத்ததுக்கப்புறம் எனக்கு யோசனை வருது, இந்த மந்திரத்தை மறந்துட்டுமே, அதை சொல்லியிருந்தா செத்துருக்க மாட்டோமேன்னு திரும்ப அந்த மந்திரத்தை 2 தடவை சொன்னேன். அப்படியே போன உசுறு திரும்ப வந்துருச்சு. இப்படி என் உசுரையே காப்பாற்றிருக்கிற இந்த பேர் என்ன கிரகம் வாயில் நுழைய மாட்டேன்து. ஏங்க 7-8 பேரை ஒருத்தரே வச்சுருக்காருங்க. ரிக்கி ரிதன் பண்டிட் வெற்றிவேல் அவர் பேர். ஒரே ஆளுக்கு எத்தனை பேருங்க. ஆனால் நமக்கெல்லாம் பாருங்க, வேலு, முருகா, குப்பா, முனியா, சுப்பா, ராமா, ரங்கா, இப்படி நமக்கெல்லாம் ஒத்த பேர். ஆனால் இவங்கெல்லாம் 7-8 பேரை ஒரே ஆள் வச்சுக்குவார். ஒருவேளை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த ரித்தன் பண்டிட்டு வெற்றிவேல், சாரி ரிக்கியை மறந்துட்டேன், ரிக்கி ரிதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் ஒரு வேளை முதலமைச்சரானா அவங்க அப்பா பேர் எப்படி இருக்கும், அவங்க தாத்தா பேர் எப்படி இருக்கும்? அப்படியே போகும்ல நீண்டுக்கிட்டே. இதை கிண்டல் அடிக்கவோ கேலி பண்ணவோ நான் சொல்லலை, சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன் நமக்கெல்லாம் ஒத்த பேரில் இருக்குது, அவங்கெல்லாம் ஏன் இப்படி வரிசையாக 7-8 பேர் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கும் ஒரு அரசியல் இருக்குது. இதெல்லாம் தனியாக ஒரு தலைப்பு போட்டு இதை ஒரு நாளைக்கு பேசலாம். ஆனால் பேசணும், இதை பற்றியும் பேசணும். ஏன் அவங்களுக்கெல்லாம் பேர் நீளமாக இருக்குது, நமக்கு ஏன் குறுகலாக இருக்குது, ஒத்த பேராக இருக்குது, சிங்களா, ரங்கா, முனியா, சுப்பா, மணி, இப்படி நிறைய பேர் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, தனியாக பேசலாம். சரி, இப்போது நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள், விஜய்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் அப்படிங்கிறதும் வாயில் தானாகவே வருது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவரை நடிகராகவே பார்த்துட்டோம் இல்லையா. அவர் சினிமாவில் தான் நடிப்பார்னு பார்த்தா இங்கேயும் வந்து நடிக்கிற மாதிரியே தெரியுது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. அவரை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த சட்டசபையை பார்க்கும்போதும் ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரியே எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி என்னை நம்ப வைக்கிறதுனே தெரியல. என்னை நம்ப வைக்கிறதுக்கு நானே போராடுறேன். இது ரியல் தான், நம்புடான்னு என்ன நானே அடிச்சுக்கிட்டு சாவுறேன். என்ன பண்ணுறது? சரி, எப்படியோ முதலமைச்சர் ஆகிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற உடனே ஒரு சோசிக்காரனுக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு. இந்த தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. எத்தனை லட்சம் இளைஞர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு. எத்தனை லட்சம் இளைஞர்கள் ஆர்வத்தோட அவங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தாரையும் ஓட்டு போட வற்புறுத்தி ஓட்டு போட வச்சுருக்காங்க. எங்கள் தளபதி விஜய் முதலமைச்சரானா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு எத்தனை லட்சம் இளைஞர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்காம எடுத்த உடனே ஒரு சோசிக்காரன், கிளி சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தவன், அந்த கிளி சோசிக்காரனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி கொடுக்குறீங்களே, இது துரோகம் இல்லை? இது மக்களை ஏமாத்துறது இல்லை? அந்த இளைஞர்களை எப்படி ஏமாத்திருக்கீங்க பாருங்கள்.
அந்த சோசிக்காரன் சொல்லி தான் விஜய் அவர்கள் முதலமைச்சரானாராம்மா. அவன் சொல்லலை அப்படின்னா முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த சோசிக்காரன் பிறக்காமலே போகிறான், அப்போது அவர் பிறந்தாதான் இவர் முதலமைச்சர் ஆவார். அவன் பிறக்கலை, அந்த சோசிக்காரன் பிறக்கலைன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராகவே ஆயிருக்க மாட்டார், ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் முதல்ல பிறக்கணும். அவன் பிறந்து நிறைய இடத்துல செருப்படி வாங்கி அங்கே சுற்றி இங்கே அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன் அவன் செருப்படி வாங்கினா, எங்கெங்கே போனான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சோசிக்காரனோட வரலாறு தனியாக இருக்குது, அது தனியாக நாளைக்கு பேசலாம். ஆனால் அந்த சோசிக்காரன் பிறந்து வந்து சொல்லணும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடியே அவன் பிறக்கணும். நம்ம விஜய் அவர்களுக்கு முன்னாடியே அவன் பிறக்கணும், அப்போ தானே வந்து சொல்ல முடியும். அப்படி சொன்னதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் ஆவார். என்ன மாதிரியான மூட நம்பிக்கை இது? சரி, அப்போது மக்கள் யாருமே சொல்லலையா நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க அப்படின்னு? எங்கள் வீதியில் சின்ன சின்ன பசங்கள்லாம் கல்லெடுத்திட வந்தாங்களே, எங்கள் தளபதியை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சின்ன சின்ன பசங்கள்லாம் கல்லெடுத்துடுவேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு. எங்கள் விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சின்ன சின்ன பசங்கள்லாம் கற்றுனாங்களே, அவங்க சொன்னதுனால தான் நீங்கள் முதலமைச்சர் ஆகிக்கிங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் முதலமைச்சராகிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த சோசிக்காரனே உங்களுக்கு ஓட்டு போட்டானா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பல லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் முதலமைச்சராகிருவீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னதான் நடந்திருக்கு. அப்போது நீங்கள் அவங்கள கௌரவிக்கணும்ல, அவங்க எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுக்கணும்ல. சொல்லுங்கள், எங்கள் வீதியில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் 5-6 வயசு பசங்கள்லாம் நம்பினாங்க, சொன்னாங்க. அவங்க சொன்னது அப்படியே பளிச்சிருக்கு, அப்படியே நடந்திருக்கு. ஒரு 5 வயசு பையன் சொன்னது நடந்திருக்கு. அப்போது அந்த 5 வயசு பையனுக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுங்க. அவனும் சொன்னான் அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா. அவன் சொல்லித்தான் இது நடந்துச்சான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க, உறுதியாக நம்பினாங்க. அவங்க நம்பினதுனாலையும் அவங்க சொன்னதுனாலையும் தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால தான் முதலமைச்சராக நீங்கள். அப்போது மக்கள் சொல்லி ஆனீங்களா இல்லை இந்த கிளி சோசிக்காரன் சொல்லி ஆனீங்களா? இங்கே சோசிக்காரன் சொல்லி ஆகலை, கோடிக்கணக்கான மக்கள் சொன்னாங்க, நம்பினாங்க, அதனால் ஆகியிருக்கீங்க. அவங்க தான் உங்களை முதலமைச்சராக்குனது, சோசிக்காரன் இல்லை. ஒரு கையெழுத்தை போட்டு ஒருத்தனுக்கு வேலை கொடுத்துருக்கு, அதுவும் நக்கிட்டு போயிடுச்சு. இது அபசகுணமாக இல்லை? வந்திருக்கீங்க, ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க, அதை பாராட்டும்படியாக இருக்க வேணாமா? அது பாராட்டும்படியாக இருக்க வேணாமா? வந்த உடனே எடுத்த பேப்பரே டம்மி ஆகி போச்சு. அப்புறம் இனிமே வரவனுக்கெல்லாம் என்ன மாதிரி வேலை போட்டு கொடுப்பீங்க? அந்த வேலை எப்படி நிலைக்கும்? இந்த மூட நம்பிக்கை எனக்கு இல்லை, உங்கள் கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கையை வச்சு நான் கேள்வி கேட்குறேன். அதே மூட நம்பிக்கையில் தான் நான் கேள்வி கேட்குறேன். சொல்லுவீங்களா இந்த காரியம் விளங்குமா அப்படின்னு? இப்போ கேட்குறேன், இந்த காரியம் விளங்குமா? நீங்கள் போட்ட கையெழுத்தே நக்கிட்டு போச்சா? எப்படி இந்த காரியம் விளங்கும்? இனி இந்த அரசுக்கிட்ட எவன் வேலை வாங்கினாலும் அந்த வேலை எப்படி இருக்கும்? இது ஒரு அபசகுணம் தானே உங்கள் பாஷையில். எனக்கு அது அபசகுணமாக தெரியல, ஏன்னா எனக்கு அந்த மூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த மூட நம்பிக்கையில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், இது அபசகுணம் தானே? இப்படி ஒரு அபசகுணம் நடக்கும் அப்படின்னு அந்த சோசிக்காரனுக்கு தெரியாதா? அந்த கிளி சோசியம் பார்க்குறவனுக்கு. இதய நோய்க்கெல்லாம் மருந்து சொல்கிறானே, ஓம் சுராச்சாரி நமகன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்கே வராதான். இப்படியான மூட நம்பிக்கையை பேசிகிட்டு இருக்கிறவன் இவன் ஏதோ குருட்டாம்போக்கில் அடித்து விட்டான். இந்த சோசிக்காரனுங்க 1000 பேர்த்துக்கிட்ட 1000 சொல்லுவான். அதில் 999 பேரும் எதுவும் நடக்கலைன்னு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஏன்டா நடக்கலைன்னு எவனும் சட்டையை பிடிச்சி அவனை கேட்க மாட்டான், பிடிச்சி அவனை உழுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு அது நடந்துடும். ஏன்னா 1000 விஷயத்தை சொல்லும்போது
அந்த 1000 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் எவனோ ஒருத்தனுக்கு பொருந்தி போகும். ஒரு 100 பேர் லவ் பண்ணுறாங்க. அந்த 100 பேர்த்துக்கிட்டையும் சொல்லுவான் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அந்த 100 பேருமே சக்ஸஸ் ஆகாது. அதில் எப்படியும் ஒரு 30 பேர் சக்ஸஸ் ஆனால் கூட அந்த 30 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் சொன்னது சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா மயிறு. அவன் 100 பேர்த்துக்கிட்டையும் சொன்னான்டா, 100 பேர்த்துக்கும் நடந்திருந்தா தான் அது சரி. அவன் 100 பேர்த்துக்கிட்ட சொல்கிறான், 70 பேர் அதில் தோற்று போயிடுறாங்க, 30 பேர் அதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த சோசிக்காரன் பொய் சொல்லியிருக்கான்னு அர்த்தம். ஆனால் இந்த 30 பேர் குதிப்பானுவ, அவர் சொன்னது அப்படியே நடக்குதுப்பா அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் தாட்டி விடுவான். எல்லாரும் போவானுவ. போன எல்லாருக்கும் அது நடந்துருமா? நடக்காது. நான் ஏன்டா நடக்கலை அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்பானா? கேட்க மாட்டான். இதாண்டா அந்த ஜோசியத்தில் இருக்கிற பிரச்சனையை. நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க கடவுள்கிட்ட, நீங்கள் இந்த சோசிக்காரன் சொல்கிறதையெல்லாம் நம்புறீங்க, ஜாதகம் பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒரு வேளை அப்படியே நடந்தால் ஏற்றுக்கிறீங்க, நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு கேள்வியே கேட்குறது இல்லையே. அது எப்படி? அது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நீ சொன்னது நடக்கலை அப்படின்னு என்னைக்காவது இந்த சோசிக்காரனுக்கு எதிராக போய் நின்றுருக்கீங்களா? நிற்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் அவன் முன்னாடியே வச்சுருப்பான். நீங்கள் போய் கேட்டாலும், ஒருவேளை நீங்கள் போய் ஏன்டா நடக்கலை நீ சொன்னது அப்படின்னு கேட்டாலும், அதுக்கு என்ன காரணம் சொல்லணும் அப்படிங்கிறத அவன் ஏற்பாட்டோடு முன்னாடியே வச்சுருப்பான்.